நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து காளியம்மா வெளியேறுகின்ற பட்சத்தில் அவர்களும் அவர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு களம் ஏற்படலாம், அல்லது மறைமுகமாக காளியம்மாவுக்கு ஒரு ஆதரவு கரம் நீட்டுவதற்கான ஒரு களம் அமையலாம். இது சீமான் அவர்களுக்கு ஒரு பெரிய ராஜீவ்காந்தி அவர்கள் வெளியேறிய பொழுதும் கல்யாண சுந்தரம் அவர்கள் வெளியேறிய பொழுதும் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியதா என்றால் அந்த பாதிப்பு அப்பொழுது தெரியவில்லை. இன்று சீமான் அவர்களுக்கு எதிராக களம் அமைத்து சீமான் அவர்களுடைய அந்த நாம் தமிழர் இயக்கத்தை செயல்படாமல் தடுப்பதற்கான களத்தை யார் முனைப்புடன் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து யார் யாரெல்லாம் பிரிந்து சென்றார்களோ அவர்கள் இன்று களம் அமைத்திருக்கிறார். வெற்றிக்குமரனில் இருந்து தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இது புரியும். இப்பொழுது காளியம்மா அவர்களும் அந்த இடத்தில் சேர்கின்ற பொழுது அது சீமான் அவர்களுக்கு காளியம்மா அவர்கள் இப்பொழுது உள்ள சூழலில் விஜய் அவர்களுடைய கட்சியை தேர்ந்தெடுப்பது ஒரு அரசியல் சார்ந்த விடயத்திற்கு அவருடைய அடுத்த நகர்வுக்கு அது களம் அமைக்கும். தமிழக வெற்றி கழகம் இப்பொழுது ஆரம்பித்திருக்கக்கூடிய களம் அவர்கள் சென்று கொண்டிருக்க விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாக அவர்கள் கட்டமைக்கிறார்கள் என்பதாகத்தான் என்னால் கணிக்க முடிகின்றது. காரணம், விஜய் அவர்களுடைய திரையுலக வாழ்வியலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் முதலாக விஜய் அவர்கள் நடித்து திரைப்படங்களில் ஆரம்ப கட்ட காலகட்டங்களில் பல பிரபலமான நாளிதழ்களும் வார இதழ்களும் விஜயுடைய உருவ அமைப்பை மையப்படுத்தி கேலியும் கிண்டலும் செய்திருந்தன. ஆனால் அவைகளையெல்லாம் உடைத்தெறிந்து அந்த பத்திரிகைகளை விஜயை தலைப்புச் செய்தியாக்க கொண்டு செல்லக்கூடிய களத்தை விஜயால் எடுக்க முடிந்தது என்றால் தன்னுடைய திறமையை நம்பியும் தான் சார்ந்தவர்களை நம்பியும் விஜய் பயணித்த களம்தான். இந்த அரசியல் களத்திலும் டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தமிழ் தேசியவாதி இன்பா அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். காளியம்மா அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போகிறதாக ஒரு செய்தி வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இது உண்மையாக இருந்தாலும் சீமானுக்கு எப்பேற்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும்? அப்படி வெளியில் வந்துட்டாங்கன்னா எந்த கட்சியில் இணையத்துக்கான அதிக வாய்ப்பு இருக்குது சார் அவங்களுக்கு? காளியம்மா அவர்கள் வெளியேறுவார்கள் என்பது இப்பொழுது வந்த செய்தியாக எனக்கு தென்படவில்லை. காரணம், முதலிலிருந்தே அந்த செய்தி வலுவடைய தொடங்கியது. ஒரு குரல் பதிவு சீமான் அவர்கள் பேசியதாக வெளியான ஒரு குரல் பதிவு அப்பொழுதே பெரிய சர்ச்சையை கிளப்பின. அந்த நேரத்திலே காளியம்மா அவர்கள் வெளியேறுவார் என்கின்ற ஒரு விடயம் பரபரப்பாக பேசப்பட்டது. அதன் பின்பு அந்த பிரச்சனையை முடிவுட்டதாக ஒரு தோற்றம்தான் உருவாக்கப்பட்டதை தவிர சீமான் அவர்களும் காளியம்மா அவர்களும் அதன் பின் இணைந்து பயணிப்பதற்கான களம் ஏற்பாடு செய்யப்பட்டதா என்றால் கேள்விக்குறி. இன்னொரு விடயத்தை நாம் களத்தில் பார்க்கின்ற பொழுது நாம் தமிழர் இயக்கத்தை பொறுத்த மட்டில் ஒரு தலைமை என்கின்ற ஒரு பிம்பம் முதலிலிருந்தே கட்டியமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த பிம்பத்தை சேதாரப்படுத்துவதற்கான களங்கள் எங்காவது ஏற்படுகின்றது என்றால் அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவது தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. அது ஏதாவது ஒரு கோணத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அரசியலை பொறுத்த மட்டில் ஒரு விடயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 2 சூத்திரம் இருக்கிறது. ஒருவனை அரசியலிருந்து அப்புறப்படுத்துவது, நேரடியாக அப்புறப்படுத்துவது. இன்னொன்று, தொடர்ச்சியாக அவன் அவமானப்படுத்துகின்ற பொழுது அவனாகவே அந்த கட்சியிலிருந்து வெளியேறி விடுவான். இதைத்தான் பெரும்பாலான தலைவர்கள் கடைபிடித்து கொண்டிருக்கின்றார்கள். ஏறக்குறைய காளியம்மா அவர்களுக்கும் அதுதான் ஏற்பட்டிருக்கின்றது. காளியம்மா அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறுவார் என்பதை 7 மாதத்திற்கு முன்பே தெளிவாக பலரும் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். இந்த சூழலில் அது சீமான் அவர்களுடைய கட்சியை பாதிக்குமா என்றால் அது பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம், காளியம்மா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். அந்த சமூகத்தின் பின்னணியில் அவர்களுக்கென்று ஒரு தனி பட்டாளம் இருக்கிறது. அதுபோல் அவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர். அவரால் கட்டியமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வட்டத்திலும் அவருக்கென்று சில பிம்பங்கள் இருக்கின்றன. அதுபோல அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் இயக்கத்தில் அவர் தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய கருத்தியலை பதிவிட்டு கொண்டு அவர் பயணித்திருக்கின்றார். எனவே அவரை நேசிக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவர்கள் அனைவருமே ஒரு நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து காளியம்மா வெளியேறுகின்ற பட்சத்தில் அவர்களும் அவர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு களம் ஏற்படலாம், அல்லது மறைமுகமாக காளியம்மாவுக்கு ஒரு ஆதரவு கரம் நீட்டுவதற்கான ஒரு களம் அமையலாம். இது சீமான் அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். ராஜீவ்காந்தி அவர்கள் வெளியேறிய பொழுதும் கல்யாண சுந்தரம் அவர்கள் வெளியேறிய பொழுதும் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியதா என்றால் அந்த பாதிப்பு அப்பொழுது தெரியவில்லை. இன்று சீமான் அவர்களுக்கு எதிராக களம் அமைத்து சீமான் அவர்களுடைய அந்த நாம் தமிழர் இயக்கத்தை செயல்படாமல் தடுப்பதற்கான களத்தை யார் முனைப்புடன் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து யார் யாரெல்லாம் பிரிந்து சென்றார்களோ அவர்கள் இன்று களம் அமைத்திருக்கிறார். வெற்றிக்குமரனில் இருந்து தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இது புரியும். இப்பொழுது காளியம்மா அவர்களும் அந்த இடத்தில் சேர்கின்ற பொழுது அது சீமான் அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாகத்தான் இருக்கும். இந்த சூழலில் காளியம்மா அவர்கள் எந்த கட்சியில் இணைவார்? இது நீங்கள் வைத்த ஒரு கேள்வி. என்னை பொறுத்த மட்டில் காளியம்மா அவர்கள்
அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதிமுகவில் தொடர்பில் இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி ஒன்று உண்டு. அதுபோல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்பாக ஒரு குறிப்பிட்ட ஒருவர் காளியம்மா அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்திகள் எல்லாம் பரவலாக பேசப்பட்டது. ஆனால் காளியம்மா அவர்கள் ஒரு 10 வருடமாக அல்லது ஒரு 8 வருடமாக தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர். எனவே அவர் திராவிட கட்சியோடு தன்னை இணைக்கின்ற பட்சத்தில் இங்கு கிடைத்த அதிகாரமும் அடையாளமும் அவருக்கு கிடைக்குமா என்பது கேள்விக்குறி. காரணம், திராவிட கட்சி ஒரு பெரிய கடல். அங்கு போய் சேருகின்ற விதத்தில் காளியம்மா அவர்களை விட மிக மிக திறமை சார்ந்தவர்கள் அங்கு இருக்கிறார்கள். அப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கா? எதற்காக இதை கேட்குறேன்னா, ஏன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சாங்க. இவங்களும் இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ அதுதான் என்னை பொறுத்த மட்டில் அதுதான் அவர்களுடைய சரியான தேர்வாக இருக்கும் என்று நான் கணிக்கின்றேன். அவர்கள் சேருவார்களா சேரவில்லையா என்பது கேள்விக்குறியாக இருந்தால் கூட ஒரு தொலைநோக்கு அரசியலை வைத்து அவர்கள் பார்க்கின்ற பொழுது தனக்கான ஒரு அடையாளமும் தன்னுடைய பிம்பம் மதிக்கப்படக்கூடிய ஒரு களமும் வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் அந்த விஜய் அவர்களுடைய கட்சியில் இணைவதுதான் இன்றைய சூழலில் அவர்களுக்கான அடையாளமாக இருக்கும். இப்பொழுது ராஜீவ்காந்தி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார். அவருக்கான ஒரு அணி அவர்கள் கொடுத்து விட்டார்கள். அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகின்றார் என்கின்ற விடயத்தின் பின்னணியில் அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது, பல விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் காளியம்மா அவர்களுக்கு அதுபோன்ற ஒரு அடையாளம் அங்கு கிடைக்குமா என்றால் அது கிடைக்காது என்பதற்கு நமக்கு முன்பு பல காலங்கள் நம்மால் இந்த சேர்ந்தவர்களுடைய அந்த அடையாளங்களை பார்க்கின்ற பொழுதே நமக்கு புரிய முடியும். குஷ்பு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் தன்னை பிரபலப்படுத்துவதற்கான களம் அமையவில்லை என்று அவர்கள் பின்வாங்கி வந்திருக்கின்றார்கள். அதுபோலத்தான் பல களங்களில் இதுபோன்ற சூழல் தான் திராவிட கட்சிகளை மையப்படுத்தி பயணிக்கின்ற பொழுது காளியம்மா அவர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே காளியம்மா அவர்கள் இப்பொழுது உள்ள சூழலில் விஜய் அவர்களுடைய கட்சியை தேர்ந்தெடுப்பது ஒரு அரசியல் சார்ந்த விடயத்திற்கு அவருடைய அடுத்த நகர்வுக்கு அது களம் அமைக்கும் என்பதுதான் நிஜம். காரணம், இப்பொழுது விஜய் கட்சியை பொறுத்தமட்டில் அவர்கள் அந்த கட்டமைப்புகளை அவர் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். பல விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றது. ஒரு குறிப்பிட்டவரை தாண்டி விஜய் அவர்களை நெருங்க முடியவில்லை என்கின்ற விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்படுகின்றது. அது எல்லா கட்சிகளிலும் ஏற்படுகின்ற ஒரு விமர்சனம் தான். ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் காளியம்மா அவர்கள் அந்த ஒரு முடிவை எடுத்தார்கள் என்றால் அவர்களுடைய அடுத்த நகர்வுக்கு அது ஒரு பெரிய களம் அமைக்கும் என்பதுதான் நான் நினைக்கக்கூடிய விடயம். இதில் காளியம்மா அவர்கள் எந்த கோணத்தில் செல்ல இருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு திராவிடம் சார்ந்த களங்களை நோக்கி நகர்கிறாளா அல்லது விஜய் கட்சியை சார்ந்து அவர் நகர்கிறாளா என்கின்ற விடயத்தில் அவர் மதில் மேல் பூனையாக இருப்பார் என்பதுதான் என்னை பொறுத்த மட்டில் நான் சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது. சார், வருகின்ற 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழு கூட்டம் ஒன்று நடத்த போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 பேர்கிட்ட கலந்துக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2026ஓட என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் தமிழக வெற்றி கழகம் கையில் எடுக்க போகிறாங்க சார்? தமிழக வெற்றி கழகம் இப்பொழுது ஆரம்பித்திருக்கக்கூடிய களம் அவர்கள் சென்று கொண்டிருக்க விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாக அவர்கள் கட்டமைக்கிறார்கள் என்பதாகத்தான் என்னால் கணிக்க முடிகின்றது. காரணம், ஒரு அவசர கோலத்தில் அவர்கள் கோலமிடவில்லை. ஒவ்வொரு களங்களையும் அவர்கள் தேர்ந்தெடுத்து அதற்கான கட்டமைப்புகளை அவர்கள் மிக மிக தெளிவாகவே அதை வடிவமைத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று பெரும்பாலானவர்கள் பல கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், முக்கிய தலைவர்கள் விஜய் அவர்களுடைய கட்சியில் இணைவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி பரவலாகவே அனைத்து ஊடகங்களிலும் பேசப்படுகின்றது. ஆனால் அவர்களை கூட காலம் நேரம் அறிந்து இணைக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயம் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதுபோல இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அது விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய அந்த காலகட்டத்திலும் சரி, அதற்கு முன்பு கட்சி தொடங்கிய பல காலகட்டங்கள் பல தலைவர்கள் கட்சி தொடங்கியிருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் கூட அநேகர் ராமலிங்கம் என்பவர் நடத்தியிருந்த அதிமுகவைத்தான் அவர் தன்னுடைய கட்சியாக அடையாளப்படுத்தி கொண்டு அவர் கட்சியை தொடங்கிய பொழுது கூட மன்றத்திற்கு முதன்மை கொடுத்திருந்தார்கள், அதாவது தன்னோடு பயணித்தவர்களுக்கு முதன்மை கொடுத்திருந்தார்கள் என்கின்ற களம் பேசப்பட்டால் கூட அரசியல் என்று வருகின்ற பொழுது அதற்கான ஒரு சூழலை அவர்கள் கட்டி அமைத்தார்கள். இதுதான் அவர்களுடைய வெற்றிக்கான ஒரு சூத்திரமாக எழுதப்பட்டது. இப்பொழுது விஜய் அவர்களை பொறுத்த மட்டில் இப்பொழுது பரவலாக சொல்லப்படுகின்ற ஒரு விடயம், தன்னுடைய மன்றம் சார்ந்தவர்களுக்கு, அதாவது மக்கள் இயக்கம் என்கின்ற அந்த களத்தில் இருந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகளை அவர் எடுக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டை பார்க்கின்ற பொழுது நான் அதை உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒன்றாகத்தான் பார்க்கின்றேன். காரணம், தனக்காக கூடையே இருந்த ஒருவனை தனக்கு உயர்வான ஒரு இடம் வருகின்ற பொழுது அவனை புறந்தள்ளி விட்டு வேறொரு கோணத்திற்குள் செல்லாமல் தான் யாரோடு பயணித்து கொண்டிருந்தோமோ அவர்களை வைத்து ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற தைரியம் விஜய்க்கு இருக்கிறது என்பதே ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விடயம்.
அதுபோல விஜய் அவர்களுடைய திரையுலக வாழ்வியலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் முதலாக விஜய் அவர்கள் நடித்து திரைப்படங்களில் ஆரம்ப கட்ட காலகட்டங்களில் பல பிரபலமான நாளிதழ்களும் வார இதழ்களும் விஜயுடைய உருவ அமைப்பை மையப்படுத்தி கேலியும் கிண்டலும் செய்திருந்தன. ஆனால் அவைகளையெல்லாம் உடைத்தெறிந்து அந்த பத்திரிகைகளை விஜயை தலைப்புச் செய்தியாக்க கொண்டு செல்லக்கூடிய களத்தை விஜயால் எடுக்க முடிந்தது என்றால் தன்னுடைய திறமையை நம்பியும் தான் சார்ந்தவர்களை நம்பியும் விஜய் பயணித்த களம்தான். இந்த அரசியல் களத்திலும் ஏறக்குறைய அதைத்தான் நான் பார்க்கின்றேன். தான் சார்ந்தவர்களை விட்டுவிடக்கூடாது, தான் எடுத்திருக்கக்கூடிய பணியிலும் அந்த தொலைநோக்கு சிந்தனையோடு செல்ல வேண்டும் என்கின்ற விடயங்களில் அவர் தெளிவாக கட்டமைத்து பயணிக்கின்றார். பிப்ரவரி 26ஆம் தேதி அவர்களுடைய அந்த முதல் ஆண்டு நிறைவுற்று 2ஆம் ஆண்டுக்கு தொடங்குகின்றார்கள். பொதுக்குழுவை கூட்டுவதற்கும் 2500 பேருக்கு மேற்பட்ட நிர்வாகிகளை அவர்கள் அழைத்து பேசுவதற்குமான ஒரு களம் அமைத்திருக்கின்றார்கள். இதற்கான ஒரு ஜனநாயக உரிமையை அவர்கள் இந்த ஒரு வருடத்திலே கட்டமைத்திருக்கிறார்கள் என்பதே அவர்களுடைய வெற்றியின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. நாம் குறிப்பிட்ட சில கட்சிகள், இன்று பிரபலமாக பேசப்படுகின்ற கட்சிகளுக்கு கிளை அல்லது அந்த கீழ்மட்ட தொண்டர்கள் அல்லது கட்டமைப்புகள் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் விஜய் கட்சிக்கு கீழ்மட்டத்திலிருந்தே கட்டமைப்புகள் இப்பொழுது கட்டமைக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. அவைகளை பார்க்கின்ற பொழுது மிக தெளிவான ஒரு களத்தோடும் ஒரு தேர்ந்த அரசியல் ஞானத்தோடும் விஜயுடைய பயணம் இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. ஒருவேளை விஜய் அவர்களுடைய கோட்பாடுகள் கொள்கைகள் மக்களுக்கு பிடித்தால் அவர் ஆட்சியை ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்கின்ற கேள்வி வைக்கின்ற பொழுது விஜயுடைய சித்தாந்தமே வேறொரு கோணத்தில் இருக்கின்றது. இதுவரை தமிழகத்தில் நாங்கள் தான் முதல்வர் என்று அல்ல எங்களுடைய கட்சி தான் ஆட்சி பீடத்தில் ஏறும் என்கின்ற சித்தாந்தம் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணில் கூட்டாட்சி முறைமையை மையப்படுத்தி அதன் அடிப்படையில் நாங்கள் வருவோம் என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டதும் அதன்பின் நான் தான் முதல்வர் என்கின்ற கருத்தையும் பதிவிட்டிருக்கிறார். அதாவது எங்களுடைய தலைமையில் எந்த கட்சிகள் வேண்டுமென்றாலும் இணையலாம், அந்த கட்சிகளை ஏற்றுக்கொண்டு பயணிப்பதற்கு நான் தயாராகி இருக்கிறேன், என்னுடைய கதவுகள் திறந்திருக்கிறது என்கின்ற அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறதே பல கட்சிகளுக்கு பீதியை கிளப்பியிருக்கிறது. இப்பொழுது அர்ஜுன் ஆதவ் அவர்கள் அந்த கட்சியிலே இணைந்திருக்கின்றார். அவருக்கென்று சில பின்புலங்கள் இருக்கிறது, அவரை குறித்து பல செய்திகள் இருக்கின்றது, பல தலைவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்றும் பலரை குறித்து கட்சியில் இணைப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்கின்ற விடயங்களும் பேசப்படுகின்றன. இந்த அர்ஜுன் ஆதவ் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இயங்கிக் கொண்டிருந்தவர். அவர் இப்பொழுது விஜய் கட்சியோடு இணைந்திருக்கின்றார். அதன் பின்பு இணைந்த பின்பு திருமாவளவனை போய் சந்தித்திருக்கின்றார். அப்பொழுது வாழ்த்து பெற்றிருக்கின்றார். ஒரு அரசியல் நாகரிகத்தை இங்கு கட்டமைத்திருக்கின்றார்கள். இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் நினைத்த தொகுதிகளை கொடுக்காத ஒரு சூழல் வருகின்ற பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி விஜய் கட்சிகளோடு இணைந்து போட்டியிடுவதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு ஏற்பாடுகளாக இவைகள் நடந்து கொண்டிருக்கிறதா என்கின்ற ஐயப்பாடுகளை மனதிற்குள் எழுப்புகின்றன. அதுபோல அர்ஜுன் ஆதவ் அவர்கள் ஒரு தேர்ந்த அரசியல் களத்துக்குள் பயணித்தவர். அவருடைய அந்த கட்சியிலிருந்து மாறி இந்த கட்சியில் சேருகிறார் என்கின்றதே பரபரப்பு செய்தியாக மாறியது. எனவே இப்பொழுது விஜய் கட்சியை அவர்கள் கட்டமைப்பதற்கான ஒரு குழுவாக அவர்கள் இணைந்து செயல்படுகிறார்கள் என்றால் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு களத்தை எட்டும். அதுபோல இன்னொரு விடயத்தையும் நாம் தெளிவாக இங்கு பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. நீங்கள் இன்று அரசியல் மேடைகளை பார்ப்பீர்கள் என்றால் ஒருமையில் பேசுவது, இழிவாக பேசுவது போன்ற பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஒரு வருடமும் விஜய் கட்சி நடத்தியிருக்கக்கூடிய கூட்டங்கள் அல்லது அவர்களுடைய கட்சி சார்ந்த தோழர்கள் கொடியேற்று விழாக்கள் போன்றவற்றை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த விழாக்களில் எந்த மேடையிலும் ஒரு தனிப்பட்ட நபரை அவர்கள் கடுமையாக ஒருமையில் விமர்சித்ததாகவோ இழிவான வார்த்தைகளை சொல்லி விமர்சித்ததாகவோ எந்த பதிவும் உங்களால் பார்க்க முடியாது. ஒரு நாகரிகமாக இப்படித்தான் பேச வேண்டும் என்கின்ற ஒரு மாற்றத்தை தமிழக அரசியல் களத்தில் கற்றுக் கொடுப்பதற்கு விஜய் கட்சி களம் அமைத்திருக்கிறது என்பதே ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. எனவே நாம் எல்லோரும் குறிப்பிடுகின்றார்கள், விஜய் பொதுமக்களை பார்க்கவில்லை, அவர் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு மக்களை சந்தித்தாதான் அடுத்த கட்ட நகர்வுகளுக்குள் செல்ல முடியும், ஒரு ஹைடெக் அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்படுகின்றது. என்னை பொறுத்த மட்டில் விஜய் அவர்கள் இன்று கட்டமைத்து கொண்டிருக்கின்றார். இந்த கட்டமைத்து கொண்டிருக்கக்கூடியது வெளியே இருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு விஜய் ஏதோ பனையூரில் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற விடயம்தான் தெரிகின்றன. ஆனால் அவர்களுடைய பூகம்பமாக அவர்கள் எப்பொழுதும் பார்க்கின்ற பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு புயல் வீசுகின்ற பொழுது ஒரு அமைதி நிலவி விட்டு தான் புயல் வீசும். அதுபோன்ற ஒரு களத்தை தான் இன்று விஜய் கட்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது. இன்னொன்று நீங்கள் பார்க்க வேண்டும், விஜய் கட்சியில் இளைஞர்கள் அதிகம். இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்து வாக்கு கேட்க போ என்று சொல்ல தேவையில்லை. உங்களுடைய தளபதி நிற்கிறார் அல்லது உங்களுடைய தலைவர் நிற்கிறார், நீங்கள் களத்தில் இறங்குங்கள் என்று சொல்லிவிட்டாலே அவர்கள் இரவு பகல் தூக்கம் இல்லாமல் செல்லக்கூடிய களத்தை எடுத்து விடுவார்கள். இப்பொழுதே நீங்கள்
குக்கிராமத்திலிருந்து சென்னை நகரம் வரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் விஜய் அவர்களுடைய படம் இல்லாமல் எந்த ஊருக்குள்ளே நாம் அதாவது செல்ல முடியாது. அனைத்து ஊர்களிலும் அவர்கள் சார்ந்த ஒரு பதிவு அங்கே இருக்கிறது. இல்லை சார், இப்போ நீங்கள் இப்போ விஜய் இல்லாமல் எந்த படத்தையும் பார்க்க முடியாது சொல்கிறீங்களா? அதுலேருந்து ஒரு கேள்வி வருது. என்னன்னா இப்போ கட்சிக்குள்ளேயே ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. என்னன்னா புஷி ஆனந்த் அவர்கள் தான் வளர்ந்துட்டு வர்றாரு, விஜய் அவர்களை கண்ணுக்கே தெரியாமல் டம்மி பண்ணிட்டு இருக்கார் புஷி ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்குல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, புஷி ஆனந்த் வளர்கிறார் என்கின்ற விடயத்தில் எனக்கு ஒரு மறுப்பு தான் நான் சொல்ல முடியும். காரணம், ஒரு கட்டி அமைக்கிறார்கள், அவர்கள் ஒரு கட்சியை கட்டி அமைக்கிறார்கள். கட்சியை கட்டி அமைக்கின்ற பொழுது கீழ்மட்ட தொண்டர்களை சந்தித்து பேசுவதற்கு ஒவ்வொரு நிமிடமும் விஜய் அவர்கள் சந்தித்து பேச முடியாது. அதற்கான ஒரு நபர் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஆரம்பத்திலிருந்தே இப்போ வரையுமே இதே ஒரு குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்கல்ல, அது இருக்கத்தான் செய்யும். பொழுது நான் அந்த இடத்தில் போய் பெரிய ஆளாக வேண்டும் என்று நான் முயற்சிக்கிறேன் என்றால், எனக்கு நீங்கள் தடையாக இருந்தால் நான் விமர்சனத்தை உங்கள் மீது தான் திருப்பேன். நான் வளர முடியவில்லை, ஆனால் அவர்கள் இப்பொழுதுதான் முதலாக அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். 5 வருடம் 6 வருடம் புஷி ஆனந்த் இதே கடைபிடித்து கொண்டிருக்கிறார் என்றால் அது விமர்சனமான பொருள். அவர்கள் இப்பொழுதுதான் அந்த கட்சியை கட்டமைத்திருக்கிறார்கள். அதற்கான வரமுறைகளை அவர்கள் கட்டியமைக்க வேண்டும். தொண்டர்கள் யார் அல்லது யார் நமக்கு சகுனிகளாக உள்ளே சேர்ந்து விட்டு கட்சியை உடைப்பதற்கான களங்களை யார் எடுக்கிறார், இவைகளை ஒவ்வொன்றையும் விஜய் போய் ஆராய்ந்து அதற்கான முடிவுகளை எடுக்க முடியாது. அதற்காக ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளை வைத்திருப்பார். அந்த நம்பிக்கையாக வைத்திருக்கக்கூடிய ஆள் சரியான நபராக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது வெற்றியை கொடுத்திருக்கிறது. இது நீங்கள் வரலாற்றுகளை புரட்டி பார்ப்பீர்கள் என்றால் இது அந்த பதிவு உங்களுக்கு தெளிவாகவே தெரிந்து கொண்டிருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய பொழுது எம்ஜிஆருக்கென்று ஒருவர் கூட இருந்தார் என்றால் ஆர்.எம். வீரப்பன். இந்த ஆர்.எம். வீரப்பனுடைய அந்த கட்டுப்பாடுகள் எம்ஜிஆருடைய கட்சியின் வளர்ச்சிக்கு ஒரு களம் அமைத்தது என்று சொல்வார்கள். எம்ஜிஆர் கட்சியில் பெரிய தலைவர்கள் எல்லாம் பலர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அதுபோல சிவாஜி அவர்கள் கட்சி தொடங்கிய பொழுது சிவாஜி அவர்களுக்கும் அவரோடு பயணித்த அந்த அதாவது மன்றத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வழிகாட்டிய விடயங்களில் அவர்கள் தவறிவிட்டார்கள். அந்த தவறுதல் தான் சிவாஜி அவர்களுடைய வெற்றியை அது பெரிதாக பாதித்தது. ஆனால் இப்பொழுது புஷி ஆனந்த் அவர்கள் அந்த கட்சியை இன்று பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு செய்தியாக கொண்டு வருவதற்கு அவர் களம் அமைத்திருக்கிறார். அதற்காக அவரை பாராட்டி தான் தீர வேண்டும். இந்த விமர்சனங்கள் கண்டிப்பாக எல்லோர் மீதும் வைக்கப்படும். அது யார் ஒருவர் சுறுசுறுப்பாக செயல்படுகின்றாரோ அவர் மீது விமர்சனம் வைக்கப்படும். விஜய் அவர்களுக்கு தெரியும் புஷி ஆனந்திற்கு என்ன நாம் வரைகோடிட்டு இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு என்ன வரைகோடிட வேண்டும், யார் யாரை எப்படி வைக்க வேண்டும் என்று ஒருவர் ஒரு தலைவராக தன்னை அடையாளப்படுத்துகின்ற பொழுது அது சார்ந்த கருத்துகளுக்குள் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். எனவே விஜய்க்கு தெளிவாக தெரியும். இத்தனை வருடம் அவர் திரைத்துறையில் இருந்திருக்கின்றார். எத்தனை பேரை அவர் சந்தித்திருப்பார். ஒரு ஒளிப்பதிவாளரை சந்திருக்கிற, இயக்குநரை ஒவ்வொருவருடைய மனநிலையும் அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. அதுபோல கட்சிக்குள் வருகின்ற பொழுதும் தான் சார்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் யார், தன்னை ஏமாற்றிவிட்டு தன் பேரை வைத்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் யார் என்கின்ற விடயங்களை எல்லாம் அவர் ஆராய்ந்து வைத்திருப்பார். எனவே புஷி ஆனந்த் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் வைக்கக்கூடிய விமர்சனம் என்பதாகத்தான் என்னால் கணிக்க முடிகிறது. எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.